என்னடா இவ பஜ்ஜியில் துளசி இலை போட்டு வச்சுருக்காளே பார்க்குறீங்களா? குண்டக்கா மண்டக்கா மழை பெய்யுது, பனியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மினி வெத்தலை சைஸில் துளசி கிடச்சா யாருக்கு தாங்க ஆசை இருக்காது துளசி பஜ்ஜி போடலான்னு? எதுக்கு அரைக்க கூட மனசு வர மாட்டேங்குதுங்க. எவ்வளோ பெரிய துளசி பாருங்கள். சக்தி பஜ்ஜி மாவு தான் போட்டேன், சும்மா சுல்லுன்னு இருக்கட்டும்னு. கடல மாவுலாம் கரைக்கல, சக்தி பஜ்ஜி மாவு தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு பஜ்ஜியும் கொஞ்சம் கெட்டியாக தான் நான் மாவு எப்பயும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான், ஏன்னா போடும்போது சேஃப்டி முக்கியம் இல்லையா? அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் போடுவேன். நான் வெத்தலையெல்லாம் ட்ரை பண்ணல, ஏன்னா வெத்தலை ஸ்மெல்லு வித்தியாசமாக அது ஒரு மாதிரி இருக்கும். அதை கோல்டுக்கு கரைச்சி அரைச்சி மிக்சியில் அடித்து ஒரு 2 மிளகு வச்சு ஒரு 2 கிராம்பு வச்சு கிடச்சா ஓமவல்லி இலை வெத்தலை துளசி எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து கொடுத்தீங்கன்னா அது குடிச்சிட்டாங்கன்னா கோல்டு எப்பேற்பட்ட இரும்பல் எல்லாம் சுமாராகிடும்.